எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது. 41 பேர் உயிரிழக்க காரணமான கரூர் துயர சம்பவத்திற்கு இரங்கல் தீர்மானம். தலைவர்கள் அச்சுதானந்தன், சிபு சோரன், இல கணேசன் மறைவுக்கு மௌன அஞ்சலி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நவம்பர் மாதம் 5, 6 தேதிகளில் IAS, IPS அதிகாரிகள் மாநாடு. சட்டம் ஒழுங்கு, அரசு திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் ஆலோசனை. திராவிட மாடல் ஆட்சி முழுக்க பெண்களுக்கு எதிராகவே உள்ளது. பாஜக MLA வானதி ஸ்ரீனிவாசன் குற்றச்சாட்டு. சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டிற்கு மிரட்டல். DGP அலுவலகத்திற்கு மின்னஞ்சலில் மிரட்டல் வந்ததால் பரபரப்பு. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசினார் திருமாவளவன். ஜாதி பெயரை நீக்க நடவடிக்கை மேற்கொண்ட தமிழக அரசுக்கு பாராட்டு. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. 41 பேர் உயிரிழந்த கரூர் சம்பவம் தொடர்பாக இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னாள் MLAக்கள் புரட்சிமணி, குணசேகரன், கோவிந்தசாமி, அறிவழகன், அமர்நாத், கலிலுர் ரஹ்மான், சின்னசாமி, கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தம், ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன், ஆளுநர் இல கணேசன் ஆகியோர் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பேரவை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். பீகார் சட்டமன்ற தேர்தல் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. பாஜகவும் JDU கட்சியும் தலா 101 இடங்களில் போட்டியிடுகின்றன. என்றாலும் அவர்களுக்குள் தொகுதியை தேர்வு செய்வதில் பெரும் குழப்பம் நீடித்து வருகிறது. இரு கட்சிகளும் ஒரே தொகுதியில் போட்டியிட விருப்பப்படுவதால் முடிவு செய்வதில் இழுபறி நீடித்து வருகிறது. இதனால் அக்கட்சி தலைவர்கள் ஏற்பாடு செய்திருந்த கூட்டு செய்தியாளர் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டது. திராவிட மாடல் ஆட்சி என்பது முழுக்க பெண்களுக்கு எதிரானது என பாஜக MLA வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். குடும்பத்தில் கூட ஆண் வாரிசுகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் பெண்களுக்கு கொடுக்காததுதான் திராவிட மாடல் அரசு என அவர் விமர்சித்துள்ளார். பெண்ணுரிமை பேசுகின்ற ஆட்சியில்தான் அதிகமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறுவதாகவும் வானதி ஸ்ரீனிவாசன் சாடினார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சந்தித்து பேசினார். பிரேமலதாவின் தாயார் அம்சவேணி அண்மையில் காலமானார். இதற்காக பிரேமலதாவை சந்தித்து ஆறுதல் கூறிய SP வேலுமணி 20 நிமிடங்கள் அரசியல் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. தேமுதிக மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்றும் விரைவில் முடிவை அறிவிக்க வேண்டும் என்றும் அப்போது SP வேலுமணி வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தொல் திருமாவளவன் சந்தித்து பேசினார். ஊர் தெருக்களுக்கு ஜாதி பெயர்களை நீக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டதற்கு திருமாவளவன் அப்போது நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்த சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், ஊர் தெருக்களில் ஜாதி பெயர்களை நீக்க அரசாணை வெளியிட்டதற்கு தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவித்தார். ஏற்கனவே ஜாதி பெயருடன் சேர்த்து அழைக்கப்படும் தலைவர்களின் பெயர்கள் குறித்து அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் திருமாவளவன் கேட்டுக்கொண்டார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வரும் நவம்பர் மாதம் 5 மற்றும் 6 தேதிகளில் IAS, IPS அதிகாரிகள் மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் மாவட்ட நிர்வாகம், தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு குறித்து முதலமைச்சர் ஆலோசனை நடத்த உள்ளார். சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டிற்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. DGP அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் மிரட்டல் வந்தது. இதனையடுத்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்ட போலீசார் மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களுடன் தீவிர சோதனை நடத்தினார். இதனால் அங்கு சற்று நேரம் பரபரப்பு நிலவியது. முதலமைச்சர் வீட்டில் தொடங்கி நடிகர் விஜய் வீடு வரை தொடர்ந்து மிரட்டல் வந்து கொண்டிருப்பது வாடிக்கையாகிவிட்டது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.